என்னம்மா வேணும்? மிட்டாய் வேணுமா? இருங்க தாரேன். எவ்வளவு வேணும் பிள்ளைங்களா? இங்கே பாருங்க, இது நெய் கேக்கு. இது வந்து ₹1 தான் ஒரு பீஸ் விற்கிறது. இங்கே பாருங்க, டேட்டு 1/6/2026. அதே பாருங்கள், 5/7/26 2026. அதுமாரி தான் பார்த்து மிட்டாயெல்லாம் வாங்கணும். மீதி வந்து நான் கூட வந்து நம்பர் கூட வந்துட்டுன்னு வச்சுங்க, 8 9ன்னு வந்துட்டுனா அது எக்ஸ்பைரி ஆனது. அதை வாங்கி சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் பார்த்து தான் மிட்டாயெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிடணும். இந்த பாருங்கள், எழுதி இருக்குதா? 1/5/2026. அதுக்கு கீழே 5/7/2026. இந்த இது ஒரு மாதத்தில் இந்த மிட்டாய் வித்தாகணும். அதுமாரி பார்த்து வாங்கி சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்லது. பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, கடையில எல்லாம் சாப்பிடக்குள்ள. நன்றி, வணக்கம். மிட்டாய் எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களே, எப்படி வாங்கி சாப்பிடுவீங்க? இந்த டேட்டெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இந்த டேட்டை பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓ, இங்கே பாருங்க, இந்தால 1/6/2026 போட்டிருக்கா. 1/6/2026 போட்டிருக்கு. அதே பாருங்கள், திருப்பியும் நீங்கள் மிட்டாய் வாங்கக்குள்ள அது என்ன போட்டிருக்கு? 5/7/2026. படிங்க அப்படியே. அப்புறம் 7ஆம் மாதத்தோட அந்த எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் ஆகுமா ஆகாதா? நீங்கள் மிட்டாயிலெல்லாம் கடையிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்டா, எந்த மளிகை பொருளும் சரி, எந்த பொருளுமே சரி, நீங்கள் வாங்கக்குள்ளே என்ன பண்ணணுன்னா டேட்டை பார்த்துக்கணும். அவங்க கடைக்காரவங்க என்ன பண்ணுவாங்க? விற்பாங்களா, விற்க மாட்டாங்களா? அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? டேட்டை பார்த்து எல்லா பொருளையும் டேட்டை பார்த்து வாங்கணும். அதுக்காக நீங்கள் கடைக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், எதுக்குமே பயப்படக்கூடாது. நல்லா படிக்கணும். நீங்கள் என்ன நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாட்டே. படிக்கிறேன் மாட்டி. நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். கையை தங்க விடுங்க. நல்லா படிக்கணும், படித்து பெரிய ஆள் ஆகணும். எப்படி? கையை காட்டுங்க. பெரிய ஆள் ஆகணும். உங்களுக்கு இப்போ பாட்டி மிட்டாய் தரேன். அதே நெய் கேட்க தரவா? சரிப்பா, இதை எடுங்க. தரங்க அது அப்படி எப்படிங்க? இந்தாங்க. பாய். நல்லா நீங்கள் படிக்கணும். படித்து நல்லா அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணும், ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நல்லா வரணும் நீங்கள். நல்லா வாழ்க வளமுடன், நல்லா வரணும்.